அது கர்த்தருக்கு அது பரிசுத்தமானது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தானா. ரெண்டாவது நம்ம வாசித்த பதில் நம்பர் 2, இது holy unto the Lord. It should be kept separate. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பிரியமானவர்கள், ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பழக்கங்கள் இருக்கும். அன்றைக்கு ஆடு மாடு கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கு நமக்கு அது சம்பளமாக வருது. சம்பளங்களுக்கு ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு இருந்த பழக்கம், நான் பாஸ்டர் இந்த கவரை திறந்து பார்க்க மாட்டேன், எண்ண மாட்டேன். 10 ரூபா கூட இருந்துச்சா குறைய இருந்தால் தெரியாது. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி இப்படிதான் செய்யணும்னு நான் சொல்லலை, நாங்கள் செஞ்சது ஜெபம் பண்ணி அந்த தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் அந்த கவரில் உள்ள மற்ற காசை நாங்கள் செலவழிப்போம். அது பரிசுத்தமான இன்றைய வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. என் கூட இருக்க தம்பி மாதிரி எனக்கு வர்ற காசில் நான் எடுத்து வைக்கிற தசம பாகம் முதல்ல அதை எடுத்து ஒரு கவரில் தனியாக வைப்பேன். அதுக்குன்னு ஒரு பவுச் வச்சு அது எவ்வளவு ஹோலியாக ட்ரீட் பண்ண முடியும். பிரியமானவர்களே, ஏனோ தானோ என்றால் அது முருங்கைக்காயாக தான் இருக்கணும், அது முட்டையாக தான் இருக்கணும், அது கோழியாக தான் இருக்கணும் என்றால் அன்றைக்கி கவரில் சம்பளம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் பேங்க்கில் போடுறாங்க. பிரியமானவர்கள், நீங்கள் என்ன முறையில் கொடுத்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்ற உணர்வு வேணும். அது கர்த்தருக்குரியது. ரெண்டாவது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது.